உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், சமூக வலைத்தளங்களில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகியிருக்குது. இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆகியிருக்குது. இந்த ஹேஷ்டேக் வந்து இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆவதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற வார்த்தையை யார் சொன்னது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். அவர் தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்மலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்தியிருக்காரு. நம்மளாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். ஸோ விர்ச்சுவல் வாரியர்ஸ், எதற்காக இந்த வார்த்தையை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்கள் பயன்படுத்தணும்? வேற எந்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சமூக வலைத்தளங்களில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தை ட்ரெண்டிங் ஆன உடனே, சரி முதல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பேசிக் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக சில பல தரவுகள்லாம் நமக்கு தெரிந்த ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, மெய் நிகர் வீரர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. மெய் நிகர் வீரர்கள், மெய்யான வீரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் மெய் நிகர் வீரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன? அதாவது மெய் நிகர் வீரர்கள் அப்படின்னா, மெய்னா உண்மை, உண்மைக்கு நிகரான வீரர்கள் அப்படின்ற மாதிரி தான் அதோடைய பொருள்படும். மெய் நிகர் வீரர்கள் அப்படின்னு சொல்றதை விட மெய்களை, உண்மைகளை நிரூபிக்கும் வீரர்கள் அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நேற்றைய தினத்தில் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஆர்டிகிள் வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் தான் நினைக்கிறேன், ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆர்டிகிளை படித்து பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கான காரணங்கள் அதுவாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதாவது மெய்களை நிரூபிக்கும் வீரர்களாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஒரு ஆர்டிகிள் என்ன, அந்த ஒரு கட்டுரை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேரில் சமூக வலைத்தளங்களில் சில நபர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஊடகவியலாளர்கள் ஒரு சில கட்சியை சார்ந்தவர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கட்சியை சார்ந்த ஊடகவியலாளர்கள் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை கையாளுவாங்க அப்படின்னா, ஒரு 3 வகையான ஸ்ட்ராட்டஜியை கையாளுவாங்க. அந்த 3 வகையான ஸ்ட்ராட்டஜியில் முதல் வகையான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மிஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு தகவலை வந்து உள்நோக்கங்கள் இல்லாமல் பரப்பிடுவாங்க. அதாவது இதை வந்து சொல்லணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு தகவலை பரப்புவாங்க. அந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு தகவலை பரப்பிடுவாங்க. ஸோ இது வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இரண்டாவது வகையான ஒரு விஷயம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, டிஸ்இன்ஃபர்மேஷன். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு தகவல் வந்து தவறு என்று தெரிந்திருந்த போதிலும் கூட திட்டமிட்டு பரப்புவாங்க. அதுதான் டிஸ்இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் மோடி அரசாங்கத்தை எடுத்துங்க, பாஜக இருக்கின்ற நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தகவல் வந்து தவறான தகவல் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட தெரிந்தே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதான் பாஜகவுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அதான் டிஸ்இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் சைனாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின்லாம் எடுத்து போட்டு குஜராத்தில் மோடி வந்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தவறு என்று தெரிந்திருந்த போதிலும் கூட திட்டமிட்டு பரப்புவாங்க. அதுதான் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு போயிருக்காது, ஆனால் நம்பர்ஸ் தானே, நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி அதில் வந்து மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிகள் இந்த அளவுக்கு பெர்சன்டேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கார்டில் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அதையும் கூட நம்புகின்ற சூழல் வரும் இல்லையா. ஆனால் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்காது, ஆனால் இவங்களா ஒரு நம்பரை கொடுத்து இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்திருந்த போதிலும் கூட அந்த தகவலை வந்து பரப்புவது, உள்நோக்கத்தோட பரப்புவது. ஸோ இது டிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ முதல்ல வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது டிஸ்இன்ஃபர்மேஷன், மூன்றாவது
மால் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த மால் இன்ஃபர்மேஷனை மையப்படுத்தி தான் விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஐடி விங்க்கு சூட்டி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மால் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் பல கட்சிகள் கையாளுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில பிரதான கட்சிகள் இந்த மால் இன்ஃபர்மேஷனை தான் வந்து கையாளுறாங்க. மால் இன்ஃபர்மேஷனாக ஒன்றும் கிடையாது. ஒரு தகவல் வந்து அந்த தகவல் பயன்படுத்தப்பட்ட சூழல் இருக்கு இல்லையா, அந்த பயன்படுத்தப்பட்ட சூழலில் இருந்து விலகி போய் தனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உள்நோக்கத்தோட பரப்புவாங்க. அதுதான் வந்து மால் இன்ஃபர்மேஷன். புரியுதா? அதாவது ஒரு தகவல் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சூழல் வந்து இருக்கும். ஒரு தகவலை வந்து இந்த ஒரு காரணத்துக்காக வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த காரணத்தை விடுத்து அதை கட் பண்ணி எடுத்து தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தி தங்களுடைய உள்நோக்கங்கள் எல்லாமே கற்பித்து அதன் மூலமாக பரப்புவதுதான் மால் இன்ஃபர்மேஷன். அதான் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில பிரதான கட்சிகள்லாம் பண்ணிக்கிருக்கிறாங்க. ஸோ இந்த மால் இன்ஃபர்மேஷனை கண்டறிஞ்சு அதன் மூலமாக பதிலடி கொடுப்பதன் விளைவுளால தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய ஐடி விங்க் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மால் இன்ஃபர்மேஷன் மூலமாக பரப்பப்படுகின்ற அவதூறுகள் இருக்கு இல்லையா, அந்த அவதூறுகளை வந்து மெய்ப்பிக்கும் விதமாக களமாடி கொண்டிருப்பதன் விளைவுகளால தான் ஒருவேளை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த மால் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிறதாக இருந்தால், இப்போ ஒன்றும் கிடையாது, திருமானுடைய ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். திருமானை வந்து ஒரு மேடையில் பேசியிருப்பாப்புல, விஜயகாந்த் அவருடைய வருகையின் போதும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கிகள் தான் செதறும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஊடகவியாளர்கள்லாம் பேசினாங்க. திருமானை பேசினார். விஜயகாந்த் அவருடைய வருகையின் போதும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் தான் பிரியும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற ஊடகவியாளர்கள் எல்லா இடங்களையுமே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அதையும் பேசிக்கிருந்தாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவருடைய வருகையின் போதும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கிகள் தான் செதறும்னு சொல்லி பேசுகிறாங்க. திமுகவுடைய வாக்கு வங்கிகள் செதறும்னு பேசல, அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் செதறும்னு பேசல, இதர பின்ன கட்சியுடைய வாக்கு வங்கிகள் செதறும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசல. ஆனால் விஜய் அவருடைய வருகையின் போது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கிகள் தான் செதறும், அவங்களுடைய வாக்கு வங்கிகள் மட்டும்தான் செதறும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க. ஸோ அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்கு வங்கிகள் செதறாது. விஜயகாந்த் வந்தப்போ எப்படி ஸ்ட்ராங்காக நின்றோமோ அதே மாதிரி விஜயவுடைய வருகையின் போதும் கூட நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சியினுடைய பலம் இருக்கு இல்லையா, அந்த பலத்தை ப்ரூவ் செய்வதற்காக தான் அண்ணன் திருமாவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாப்ல. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருமாவளவன் விஜய்க்கு பதிலடி, அதாவது திருமானே, இதுதான் மால் இன்ஃபர்மேஷன், திருமானை வந்து தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை கூறுவதற்காக தான் அந்த தகவலை சொல்கிறாரு. ஸோ பயன்படுத்தப்பட்ட சூழல் என்பது வேற. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து போட்டு இங்கே இருக்கிற ஒரு சில பிரதான கட்சிகள் திருமாவளவன் விஜய்க்கு பதிலடி, திருமாவளவன் விஜய்க்கு பதிலடி, இந்த மாதிரி மால் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இது பேர் தான் மால் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து ஒரு தகவல் வந்து பயன்படுத்தப்பட்ட சூழல் இருக்கும், அந்த சூழலிலிருந்து எடுத்து கொண்டு போய் தங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உள்நோக்கங்கள் கற்பித்து பரப்புவது. ஸோ அது பேர் தான் மால் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நீங்கள் விஜய் அவர்களுடைய விவகாரத்திலையும் கூட மால் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். விஜய் வந்து ஒரு நோக்கத்தில் பேசியிருப்பாரு, ஆனால் அவருடைய ஸ்பீச்சை எடுத்து மால் இன்ஃபர்மேஷன் பண்ணி தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பரப்புவாங்க. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, விஜய் வந்து கொள்கை விளக்க மாநாடு போட்டார் இல்லையா, அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பாஜக வந்து பாசிசம் அப்படின்னா நீங்கள் என்ன பாயாசமா, நீங்களும் கூட திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க, ஆக மொத்தத்தில் நீங்களும் கூட ஒரு பாசிசவாதி தான் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு பாசிஸ்ட் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்தினார். ஆனால் இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும், இதுதான் மால் இன்ஃபர்மேஷன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையுமே பாயாசம் சொல்லிட்டாரு. அதாவது பாசிசத்தை யார் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே விஜய் வந்து பாயாசம் சொல்லிட்டாரு, நக்கல் அடிச்சிட்டாரு. ஆனால் விஜய் சொன்னது யார? டைரக்டாகவே பாஜகவையும் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்றாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து பாயாசம் சொல்லிட்டாரு, யார் யாரெல்லாம் பாசிசத்தை தீவிரமாக எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாயாசம் தான் அப்படின்ற மாதிரி மால் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணாங்க. அதான் அவர் சொல்லப்பட்ட சூழல் என்பது வேற, அந்த சூழலை எடுத்து தனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி அவதூறுகளை பரப்புவது, இதுதான் மால் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி மால் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதை வந்து மெய்ப்பிக்கும் வீரர்களாக இருந்து கொண்டிருப்பதன் விளைவால தான் விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி
பேர் சூட்டி இருப்பார் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சமூக வலைத்தளங்கள் என்பது இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், மால் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழருடைய கடமைகள் மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற அனைத்து ஜனநாயகவாதிகளுமே விர்ச்சுவல் வாரியர்ஸாக களமாட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்றை புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.